கைஸ், இன்னைக்கு நண்பன் படத்துல மறைமுகமான ஒரு வில்லனை பத்தி தான் ரிவீல் பண்ண போறோம். என்னது, நண்பன் படத்துல வில்லனா? நண்பன் படத்துல தான் வில்லனே இல்லையே ப்ரோ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியல அர்த்தம் கைஸ். பழக்கமா சொல்றது தான் கைஸ். படத்துல வர்ற சீனுக்கு தான் சம்பவமே தவிர படத்துல நடிச்ச யாருக்கும் சம்பவம் கிடையாது. அதையும் மீறி உங்கள யாராவது மன உளைச்சலுக்கு ஆளாவுனீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்புல பாத்துங்க. அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாங்களா? யோ, என்னையா 3 பேரை கட்டுற? இந்த 3 பேர் அந்த படத்துக்கு வில்லனா? அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே நீங்க நினைச்சீங்கன்னா இவங்க 3 பேரு வில்லன்ல கைஸ். இவங்க 3 பேருனா அந்த வில்லனால பாதிக்கப்பட்டவங்க. யோ, நீ யாரையா வில்லன் சொல்ற? அவரதானா? அவரதானா கேட்டா அவரதான் கைஸ். எதிர்பாராதது எதிர்பாருங்க கைஸ். வேற யாரு இந்த படத்துக்கு வில்லன்? நம்ம பஞ்சவன் பாரிவேந்தன் தான். புரியல? ஹாஸ்டலுக்கு வந்த ஃபர்ஸ்ட் டேவே எல்லாரையும் மண்டி போட வச்ச சீனியரையே மண்டி போட வச்சது நம்ம பஞ்சவன் பாரிவேந்தன் தான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா வைரஸ் காலையிலேயே வந்து எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ற விதமா கஷ்டப்பட்டு எல்லாரும் சீட்டு வாங்கிருக்கீங்க, உருப்படியா படிச்சு முன்னேறி என்கிட்ட இருக்கிற பேனாவை கிஃப்டா வாங்கிக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது வைரஸ் வாயிலேயே ஆப்பு வச்சு ஆஃப் பண்ணது நம்ம பஞ்சவன் பாரிவேந்தன் தான் கைஸ். அது மட்டுமா கைஸ், பொட்டி தூக்கி பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்த பையன் கிட்ட போய் நான் யூனிஃபார்ம் காசு தரேன், யூரான் காசு கட்டாத, புக்கு வாங்காத, ஏதாவது ஒரு யூனிஃபார்ம் தைச்சுக்கிட்டு போய் ஏதாவது ஒரு கிளாஸ்ல ஏமாத்தி உட்காந்து படிச்சுக்கோ அப்படின்னு காசு கொடுத்து என்கரேஜ் பண்ணதும் நம்ம பஞ்சவன் பாரிவேந்தன் தான். ஒரு பச்சை பிள்ளைக்கு ஏமாத்த சொல்லி கொடுத்திருக்காங்க கைஸ். லிஸ்ட்லயே இல்லாத இன்னொரு சீனை பத்தி சொல்லிட்டா, பன்னீர் செல்வத்தோட சாவுக்கு முழுக்க முழுக்க காரணம் வைரஸ் நினைப்பீங்க. அதுதான் இல்ல. உண்மையானுமே பன்னீர் செல்வத்தோட சாவுக்கு காரணம் பஞ்சவன் பாரிவேந்தன் தான். ஏன்னா பாரிக்கு தெரியும் ட்ரோனை பறக்க வைக்க முடியும்னு. ஏன் முன்கூட்டியே போய் அந்த மனுஷங்கிட்ட சொல்லல? சொல்லி இருந்தா அவங்க செத்துருக்க மாட்டாங்களே. சாலா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையாடா நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் இருக்கு கைஸ். பாருங்க, இது வரைக்கும் பஞ்சவன் பாரிவேந்தன் மட்டும்தான் நமக்கு ஒரு எதிரி நினைச்சுக்கிட்டு இருந்த வைரஸ்க்கு செந்திலையும் வெங்கட்டையும் மாட்டி விட்டது நம்ம பஞ்சவன் பாரிவேந்தன் தான் கைஸ். இந்த சீனுக்கு அப்புறமா தான் கைஸ் வைரஸ் கிட்ட செந்திலும் வெங்கட்டும் படாத பாடுபடுவாங்க. ஏன்னா மாட்டி விட்டது நம்ம பாரி தானே. அந்த மூஞ்ச பாருங்க கைஸ். இந்த சீனுக்கு அப்புறமா தான் கைஸ் இடிஞ்சு போனவன் தலையில இடி வந்து உளுந்த மாதிரி வெங்கட் வீட்டுக்கும் செந்தில் வீட்டுக்கும் காலேஜ்ல இருந்து லெட்டர் போக, அந்த லெட்டர்ல உங்க பையன் பஞ்சவன் பாரிவேந்தன் குறிய சுத்திக்கிட்டு இருந்தா இவனுங்க உருப்புறது ஊடா சூப்பு தான், ஒழுங்கா கண்டிச்சு வைங்கன்னு சொல்ல, நம்ம பையனுங்க காலேஜ்ல நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அவங்க அம்மா அப்பா மனசுல இவனுங்க 2 பேத்தையும் கெட்டவன ஆக்கி 2 பேரு வீட்லயும் பையனுங்களை கூப்பிட்டு கழுவுன்னு கழுவி ஊத்துனதுக்கு காரணம் நம்ம பஞ்சவன் பாரிவேந்தன் தான். அது மட்டுமா கைஸ், ஏற்கனவே வீட்டுல துப்பு வாங்கின 2 பேத்தையும் கடைக்கு கூட்டிட்டு போய் பொய் கவரா வாங்கி வலுக்கட்டாயமா சாப்பிட கூட்டிட்டு போய் வைரஸ் கிட்ட வசமா மாட்டி விட்டதும் நம்ம பஞ்சவன் பாரிவேந்தன் தான். இதுக்கப்புறமா தான் வைரஸ்க்கு இவனுங்க மேல ரொம்ப கோவம் வரும். கடுப்பான வைரஸ் 2 பேத்தையும் ஆபீஸ்க்கு கூப்பிட்டு அந்தாவ கழுவி மூஞ்சிலேயே பொலிச்சின்னு ஊத்தி பாரி கூட சுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையே நாரி போயிடும், நான் சொல்றத கேளுங்கன்னு அவங்க நல்லதுதான் சொல்லுவாங்க. ஆனா வெங்கட் அதை கேட்கவே மாட்டாங்க. பட் செந்தில் அதை கேட்டு திருந்தி ஸ்ரீவத்சன் ரூமுக்கு போயிடுவாங்க. ஸ்ரீவத்சனை மட்டும் சும்மா விட்டாங்களா நம்ம பாரிவேந்தன் வெங்கட்ட கால் பண்ணி வட்சனை டைவர்ட் பண்ண சொல்லிட்டு வட்சன் ஸ்பீச்ல மாத்த கூடாததெல்லாம் மாத்தி தப்பா போட்டு வட்சனையும் வட்சனோட நசுக்கி விடுற ப்ராப்ளமையும் குஷா சொல்றாங்க ஐஸ், அதையும் போலி பண்ணி அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி பயமுறுத்தி சோகத்துல நடந்து வந்துகிட்டு இருந்த வட்சன் கிட்ட மாத்தின ஸ்கிரிப்ட கொடுத்ததே நம்ம பாரிவேந்தன் தான். அது மட்டுமா கைஸ், லைப்ரரியில 7 வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த போஸ கூப்பிட்டு வைரஸ் உங்களை பாக்கணும்னு சொல்லி பாட்டு வாங்கி வச்சதும் நம்ம பஞ்சவன் பாரிவேந்தன் தான். இதுல இருந்து என்ன தெரியுது கைஸ், அன்னைக்கு ஸ்ரீவத்சன் ஸ்டேஜ்ல சப்பா தடி வாங்கினதுக்கு காரணம் பஞ்சவன் பாரிவேந்தன் மட்டும்தான். அது மட்டுமா, நல்லா படிச்சு இருந்த ஸ்ரீவத்சனையே குடிகாரன் ஆக்கி மேல வந்து புலம்ப விட்டதுக்கு காரணமும் பஞ்சவன் பாரிவேந்தன் தான் கைஸ். இந்த சீனை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும் கைஸ். இந்த சீன்ல தான் பஞ்சவன் பாரிவேந்தனோட ஒரிஜினல் கலர் இவங்க 2 பேத்துக்குமே தெரியும். எப்படின்னு கேக்குறீங்களா? கூடியே சுத்தின இவங்க 2 பேரும் கடைசியா வந்திருப்பாங்க. இந்த 2 பேத்தையும் பல சம்பவங்களுக்கு ஆளாக்கின பஞ்சவன் பாரிவேந்தன் ஒன்னாவதா வந்திருப்பாரு கைஸ். பஞ்சவன் பாரிவேந்தன் நினைச்சிருந்தா இவங்க 2 பேத்துக்கும் சொல்லி கொடுத்து 2வது 3வதா கூட வர வச்சிருந்திருக்கலாம். அது மட்டுமா, இவங்க 2 பேத்தையும் ஸ்டேஜ் மேல ஏத்தி விட்டு வைரஸ் கலாய்ச்சி இவங்க 2 பேத்தையும் அவமானப்படுத்தினதுக்கும் குடிக்காத 2 பேத்த நல்லா நெக்க குடிக்க வச்சு வைரஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் வைரஸோட நேம் போர்ட வைரஸ்னு உடைச்சு மாத்த வச்சு வைரஸ் வீட்டு மெயில் பாக்ஸ்ல சுச்சு பேய வச்சு
வைரஸ் முள்ளுக்கு செந்தியில அறபோதையில பங்கமா மாத்தி விட்டு வைரஸ ஃபேஸ் பண்ண முடியாம செந்தியில சூசைட் பண்ணி சாவர அளவுக்கு கொண்டு போனது நம்ம பஞ்சவன் பாரிவேந்தன் தான். இந்த சீனை பாருங்க கைஸ், இவ்வளவு நடந்து மாமன் இன்னும் சாகாம இருக்கான் அப்படின்னு பல்ஸ் மானிட்டரை பார்த்து வருத்தப்படுற மாதிரியே இல்ல. அது மட்டுமா கைஸ், செந்திலுக்கே இவ்வளவு சம்பவம் பண்ண பஞ்சவன் பாரிவேந்தன் வெங்கட்ட மட்டும் நான் சும்மாவா விட்டாங்க. செந்திலோட மொக்க அக்காவை வெங்கட்டோட தலையில கட்டி வச்சு வெங்கட்டோட வாழ்க்கையே நாசம் பண்ண பார்த்தது நம்ம பஞ்சவன் பாரிவேந்தன் தான். சோ இந்த படத்துல உண்மையான வில்லன் யாருன்றதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல உள்ள சம்பந்தமே இல்லாத சீனெல்லாம் எடுத்து சம்பந்தப்படுத்தி அதை வச்சு ஒரு ஃபன்னான சம்பவம் பண்ண முடியும்னு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்ல. என்னதான் நம்மள சுத்தி 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் உரிமையாவும் எந்த ஒரு ரிலேஷனும் இல்லாம ஒருத்தனை மட்டும்தான் நம்ம மனசார மச்சான்னு கூப்பிடுவோம். அவனை மைண்ட்ல வச்சுதான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம எதிரி கூட அவளை காட்டி கொடுத்துருக்க மாட்டான். கூடிய சுத்திக்கிட்டு மச்சான் மச்சான்ற நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் நிறைய விஷயத்துல மாட்டி விட்டுருப்பான். என்னதான் அவன் நம்மள மாட்டி விட்டாலும் நம்ம நல்லதுக்கு தாங்க செஞ்சிருப்பான். நம்ம நாசமா போகணும்னு நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னைக்குமே நினைச்சதில்ல. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க, நிறைய பேரை சிரிக்க வைங்க கைஸ், கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.